வா இங்க வந்து ஒளி வா சீக்கிரம். டேய் எதுக்குடா அமைதியா இரு கொஞ்ச நேரம். டேய் அருணா அத்தையும் வந்துட்டாங்கடா. டேய் அருண். டேய் மச்சான் இன்னைக்கு வரமாட்டேன்னு நினச்சனே. டேய் அப்படிலாம் இல்லைடா. எதுக்குடா விட்டு வந்தீங்க? இல்லடா நீ கொஞ்சம் பொறுமையா எந்திரிச்சு கிளம்பி வரட்டுமேன்னு தான் நாங்க வந்தோம். ஏய் நான் இங்க ஒருத்தி நிக்கிறேன், எவளாச்சும் கண்டுக்கிறீங்களாடி? ஆமா ஆத்தி, என்ன ரொம்ப சீக்கிரமா வந்துட்டியே? ஹே நிக்கி, கலாய்க்காத சரியா? சரிங்க மேடம், வந்து நில்லுங்க. எங்க உள்ள போயிருப்பீங்கன்னு நினைச்சேன், நல்ல வேலை இங்கதான் இருக்கீங்க. ஆர்த்தி எதுக்கு இப்படி சைலண்டா பேசுற? இங்க பாருங்க, லைன்ல நிக்கிறதுல நாம மட்டும் தான் பேசுவோம், வேற யாருமே பேசல, அதனால தான் நானும் சைலண்டா பேசுறேன். ஓ அப்படியா? சரி சரி வா வந்து நெல்லு. அங்கே பாரு எல்லாம் பேசிகிட்டு இருக்காளுங்க, ஃபஸ்ட்டு அவளுங்களை அடக்கணும். ஹே இங்கே பாருங்கள் சைலண்ட்டாக இருங்க. இந்த பிளேஸில் நம்ம இருக்கும்போது எதுவும் பேசக்கூடாது. எப்படி லைப்ரரியில் சைலண்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இங்கே இருக்கணும். என்ன பேசக்கூடாதா? அது எப்படி முடியும்? அதுவும் நான்லாம் வாயை திறந்து மூடவே மாட்டேன். என்னப்பா நீங்கள் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க? வாயை மூட்றாலாம் பாரு. ஏ விக்ரம், எப்படி நான் பேசாமல் இருக்கட்டும்? எப்படி நான் பேசாமல் இருக்கட்டும்னு சொல்லியே எவ்வளோ நேரம் பேசுகிற பாரு. ஐயோ இது யாரு? யாருக்கு தெரியும்? ஐயோ நம்ம கிட்ட தான் வராரு. நீ காயை மூடிக்கிட்டு இரு கொஞ்ச நேரம். ஏம்மா உன்னதாம்மா, இந்தாம்மா. யார் என்னையா சொல்கிறீங்க? அடா உன்னதாம்மா, நானும் பார்க்குறேன் அப்பத்துலேருந்து பேசிக்கிட்டே இருக்க. என்ன நானா? நான் பேசலையே. ஏம்மா அம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா சரிங்களா? ம் சரி. ஆத்தி வாயை மூட்டுடி. பாட்டி அந்த ஆத்தி மட்டும் சிரிக்கிறா. நீ பண்ணிட்டு இருக்க வேலைக்கு எல்லாரும் தான் பார்த்து சிரிப்பாங்க, கொஞ்ச நேரம் அமைதி தான் இரண்டி. இவங்களுக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார், திடீர்னு இருமுனாங்க, வேறு எதுவும் இல்லை. என்ன இருமுனாங்களா? ஏதாச்சும் ஃபீவர் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இல்லை இல்லை தண்ணி எடுத்துகிட்டு வரல, அதனால தான் இருமுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓ தண்ணி வேணுமா? இல்லை சார் பரவாயில்ல, நாங்கள் பார்த்துக்குறோம். சரி சைலண்டாக இருக்கணும், புரியுதுல்ல? நீங்கள் போங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம். என்னடா அந்த போலீஸ் வேற அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கான், என்னவோ பண்ணிட்டு போகிறான். நீ ஒழுங்கா இங்கேயோ ஒளிஞ்சிரு, அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். அட போட, எப்படியாச்சும் இன்னைக்கு தூக்கிடலான்னு பார்த்தேன். சரி விடு, நம்ம தலையெழுத்து இன்னைக்கும் அவங்க பின்னாடி சுற்றணும்னு இருக்கு. அமைதியாக இரு ஃபஸ்ட்டு. டேய் இதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்னடா பண்ணலாம், கிளம்பலான்னு சொல்கிறியா? இல்லை மச்சான், டேய் எல்லாம் போய் அவங்க ஆள்கிட்ட நில்லுங்க போங்க. அவ்வளோதானே, அதோ நான் கிளம்பிட்டேன். ஹே நானும். என்ன நீயா? நீ எதுக்கு இங்கே வந்த? ஹே என்னடி நீ ஆசையாக உன்கிட்ட வந்தா ஓவரா பண்ணுற? உன்னை யாரும் வர சொல்ல, நீ கிளம்பு. என்னால் எங்கேயும் போக முடியாது. என்ன என்ன வளர்ற? அதுவா, எல்லாரும் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கீங்களா, அதனால தான் எல்லாரும் அவங்கவுங்க ஜோடியோன்னு நிற்கிறாங்க, அதனால நானும் வந்துட்டேன். இதுக்கு நான் உன் ஜோடியாக இருக்கணும். இப்போ இல்லை, கூடிய சீக்கிரத்தில் அவ. உன்கிட்டலாம் பேசி ஜெயிக்க முடியாது. ஓ அப்போ நான் ஜெயிச்சிட்டேனா? பேசக்கூடாதுன்னு தானே சொன்னேன், அமைதியாக இரு. என்ன விஸ்வா இங்க வந்துட்ட? சும்மாதான் உங்ககிட்ட பேசலான்னு. ஹே இங்க எதுவும் பேசக்கூடாதுப்பா. சரிடி தெரியும். விக்ரம் என்ன எதுக்கு இங்க வர சொன்னீங்க? நீ ரொம்ப பேசுறியா அதான். விக்ரம் ஹே சும்மா. சரி இந்த இடத்த பத்தி தான் கொஞ்சம் சொல்லுங்களேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த ஆசிரமம் ஸ்ரீ அரவிந்தோ இருக்கார்ல, அவரோட ஆசிரமம். அவர் ஒன்றும் சாதாரண ஆள்லாம் இல்லை, சும்மா சாதாரணமாக இந்த ஆசிரமத்தை ரெடி பண்ணி அவர் இங்கே இருந்த ஆள் கிடையாது. நம்ம காந்தி மாதிரியே அவரும் ஒரு போராளி, தெரியுமா? ஆமா நானும் படிச்சிருக்கேன், ஆனா சரியா தெரியாது, ஓரளவுக்கு தான் தெரியும். நம்ம காந்தி மாதிரியே இவரும் நம்மளோட சுதந்திர போராட்டத்துக்கு நிறையா செஞ்சு இவரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஜெயிலில் கூட இருந்துட்டு வந்திருக்காரு. ஆமா நிக்கி, அதுக்கப்புறம் இங்கே வந்து அவருக்கு அந்த ஆத்மா அது மாதிரிலாம் ரொம்ப நம்பிக்கை, ஸ்பிரிச்சுவல் மேலாம் செம்ம நம்பிக்கை அவருக்கு. ஆமாம் ஆத்தி, நம்ம வாழ்கிறோம் அந்த மனுஷ வாழ்க்கை, இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு முழுசாக நம்பினவர் அவர். அதுக்காகவே அவரோட வாழ்க்கையவே அர்ப்பணிச்சார். ஸோ அதுக்காக தான் இப்படி ஒரு கம்யூனிட்டி ஆரம்பித்து இங்கே அவர் இருந்தார். எல்லாத்துக்கும் எப்படி சொல்கிறது, எல்லாரையும் சரிசமமாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சி தான் ஆரம்பித்தார். இப்படி இவர் இந்த கொள்கையோடு இருக்கும்போது தான் ஃப்ரான்ஸில் மீரா அல்ஃபாசா அப்படின்னு ஒருத்தவங்க பிறந்து அவங்களும் நம்ம அரவிந்தோ மாதிரி தான் அந்த ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபட்டு அதை பற்றியே நிறைய படிச்சிருக்காங்க. படித்து இவரை பற்றி கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து ஜாயின் பண்ணாங்க. அவங்கள பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்கள தானே எல்லாரும் அம்மான்னு கூப்பிடுவாங்க. ஆமாம், அவங்க இங்கே வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அரவிந்தோ கொஞ்ச நாளே இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் என்ன ஆசைப்பட்டாரோ அதை அவங்க பண்ணாங்க. எல்லாத்துக்கும் சரிசமமான எஜுகேஷன் கிடைக்கணும்னு நினச்சாங்க, அதே மாதிரி பண்ணாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது மட்டும் கிடைச்சா போதாது அப்படின்னு நினச்சாங்க. அவங்க இந்த ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்காம ஒரே யூனிட்டியாக எல்லாரும் ஒத்துமையாக மனித நேயத்தோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆமாம், அதுக்காக தான் இவங்க இந்த கம்யூனிட்டியே ஆரம்பித்து யார் வேணாலும் போய் சேர்ந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களே ஃபுட்லேருந்து ட்ரெஸ்லேருந்து எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நாம் இந்த கம்யூனிட்டியில் சேர்ந்தால் மட்டும் போதும். ஆனால் இந்த ஜாதி மதம் அதெல்லாம் எதுவுமே பார்க்கக்கூடாது. டேய் செம்மடா, பேசாமல் நான் சேர்ந்தலான் இருக்கேன். சக்தி டே மச்சான் சாரிடா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு.
ஹே அருண், அப்படி பார்த்தா அம்மாவுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு தானே, அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஆமாம் வர்ஷா. ஆனால் அவங்க அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை ஃபுல்லாக இதுக்கு தானே அர்ப்பணிச்சாங்க. என்னடா சொல்ல வரீங்க? டே மச்சான், இந்த கம்யூனிட்டியில் சேரணுன்னா 5 விஷயத்த நம்ம தியாகம் பண்ணணும். இந்த 5 குணங்கள் சொல்லுவாங்களே, ஆசை, அப்புறம் காமம், அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்கள்ல, அது எல்லாத்தையுமே நம்ம விட்டு கொடுத்துட்டு நம்ம அதில் போய் சேரணும். யாரையும் தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது, எல்லாரையும் சரிசமமாக பார்க்கணும். அந்த மாதிரி நிறைய கொள்கை இருக்குடா. ஓ, அப்போ இந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்கலாம் கிரேட் தான் இல்லை? ஆமாம், கண்டிப்பாக. பரவாயில்ல இல்லைடா, அந்த காலத்திலே ஒரு மனுஷன் ஆன்மா மேலே நம்பிக்கை வச்சு தன்னோட வாழ்க்கையில் இருக்க எல்லாத்தையும் முற்றிலும் திறந்த ஞானி மாதிரி இந்த விருப்பு வெறுப்பு கோபம் அது எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு அவரோட வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருக்காருல்ல. ஆமாம் மச்சான், அதனால தான் அவர் இறந்ததுக்கப்புறமும் இந்த இடத்துல அவரை சமாதி பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் நம்ம இதுக்குள்ளே போயிட்டு வெளில வர வரைக்கும் சைலண்ட்டாக இருக்கணும். அதுதான் நாம் அவர் கொடுக்குற மரியாதை. அதனால தான் அவங்க எல்லாருமே அமைதியாக இருக்க சொல்கிறோம். ஓ அப்படியா? அப்போனா நான் அமைதியாக இருப்பேன். இந்த மாதிரி நேரத்தில் நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்ன விஷயம் அருண்? உங்ககிட்ட இல்லை, இதோ பார்க்குறவங்க கிட்ட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க, சேஃபாக இருங்க. அப்புறம் பொற்கொடி சிஸ்டர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்களாம் நல்லா இருக்கோம். அப்புறம் கண்ணன் ஃபாத்திமா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாருமே அந்த கொல்கத்தா நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை கேட்கும் போது. ஆமாம், ஒரு பொண்ணு நாமளும் நிறைய இடத்துல நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்போம். அதே மாதிரி அடுத்த ஜென்ரேஷனில் வரக்கூடாது. அதுக்கு உங்கள் கூட இருக்க பசங்க, சின்ன பசங்க எல்லார்கிட்டையுமே சொல்லி வளங்க. பொண்ணுங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், எப்படி பார்த்துக்கணும்னு. நாம ஒன்றும் எல்லாரையும் குத்தம் சொல்லல. இப்போ சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்து வளர்த்தா இந்த மாதிரி தப்பு பின்னாடி வரவே வராது தானே. இந்த விஷயம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு. நம்மளால் இங்கேருந்து அங்கே போய் ப்ரொடெஸ்ட் பண்ண முடியாது தான், பட் இங்கேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம். உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். அப்புறம் பொண்ணுங்களுக்கு எப்படி தைரியமாக இருக்கணும்னு சொல்லி கொடுங்க. அதுவே போதும், அவங்க நல்லா பாதுகாத்துப்பாங்க. பசங்க நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? பொண்ணுங்களை பாதுகாக்கிறதுக்கு தானே. அது எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நாங்கள் எதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. சாரி, உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னோம், அவ்வளோதான். ஏன் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா, அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்ற விஷயத்த நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நிலமை எந்த ஒரு பொண்ணுக்குமே வரக்கூடாது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சத்தியமாக இனிமேல் அந்த நிலமை எந்த ஒரு பொண்ணுக்கும் வரக்கூடாது. நீங்களும் சேஃபாக இருங்க, எல்லாரும் சேஃபாக பார்த்துக்கோங்க. பாய். இருங்க, அதுக்காக போயிடாதீங்க, கதையை கண்டினியூ பண்ணலாம். சரி இப்போ நாம தான் உள்ள போக போகிறோம். போங்க. சீக்கிரம் வாடா, எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. சரி நீ போ. டேய் விஸ்வா, இதான் அவரோட சமாதியா? ஆமாம். ஏய் போடி, ஏன் நின்றுட்டுருக்கா? இல்லை, இவங்கெல்லாம் கும்பிட்டுட்டு இருக்காங்கல்ல. அவங்கெல்லாம் எப்பயுமே இப்படி தான் வந்து கும்பிட்டுட்டு இருப்பாங்க. நீ தள்ளி போ, சரியா? அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் போ. சரி. அண்ணா அவங்க போறாங்க, சீக்கிரம் போனேன். டேய் இரு, என்னதான் இருந்தாலும் இவர் ஒரு மகாத்மா. இவரை நம்ம கும்பிட்டுட்டு இவருக்கு மரியாதை செலுத்திட்டு தான் போகணும், புரியுதா? சரிண்ணா. ஏய் பார்த்து போங்க. டேய் சக்தி, என்னடி செல்லம்? ஐஸ்கிரீம் வாங்கி தரியா? துர்கா, உனக்கு ஐஸ்கிரீம் தானே? அண்ணா வாங்கி தரேன். தயவு செஞ்சு ரோட்டை விட்டு தள்ளி போமா. சாரி விக்ரம். டேய் கார்டா பார்த்து வாங்க. அறிவு கெட்ட முட்டாள் எப்படி போறான் பாரு. ரேஷ்மா, நல்ல வேலை உனக்கு ஒன்றும் ஆகல தானே? இல்லை வர்ஷா, ஒன்றும் ஆகல. ரேஷ்மா பார்த்து வரமாட்டியா? என்ன யோசனையில தான் வர நீ? சாரிண்ணா, ஏதோ ஒரு யோசனையில வந்துட்டேன். சரி வா போலாம். சரி சிவா, நீ கூட்டு வா, நாங்கள் போகிறோம். ஏண்டி பார்த்து வரமாட்டியா? என்னாச்சு உனக்கு? என்ன யோசனை? இப்போ சொல்ல போறியா இல்லையா? இப்போ எதுக்கு கண்டதுங்களா பற்றி நினச்சிட்டு இருக்கா? இந்நேரம் உனக்கு என்ன ஆயிருக்கும் தெரியுமா? இந்த பாரு ரேஷ்மா, எப்பயுமே என்னால் காப்பாற்ற முடியும்னு சொல்ல முடியாதுல்ல. நீ தான் கவனமாக இருக்கணும், புரியுதா? சரி வா, பயப்படாத, வா போகலாம். ஜாலி இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம போட் ஹவுஸில் தான் இருக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நைட்டு அங்கே தானே ஸ்டே பண்ண போகிறோம். ஆமாம் துர்கா, அப்போ இன்னைக்கு ஃபுல்லாக தண்ணீரை தான் வாழ போகிறோம். ஆமாம் சரி வாங்க, எல்லாம் உள்ளே போகலாம். உள்ளே போகிறோம், வாங்க.
ஏ அம்மா உள்ள ரூம்ஸ்லாம் இருக்குமா? ஸ்டே பண்ண போறோம்னா கண்டிப்பா இருக்க தானே செய்யும். அப்ப நைட்டு நம்ம தண்ணி மேல தூங்க போறோம்டி. ஏய் ஆமாம் ஆமாம், சரி வாங்க, இங்கே நிற்க வேணாம். ஏய் என்ன பண்ணுறீங்க, வரீங்களா இல்லையா? அந்த வந்துட்டோம். அண்ணா ஒரு நிமிஷம் இல்லை. இதுக்கு என்ன நான் அந்த பொண்ணுங்களை கட்டுறேன் லூஸ் ஆயிட்டியா என்ன? டே எதுக்கு அப்படி கேட்குற? பின்ன என்ன, அவங்க தனியாக ப்ரைவேட்டாக ஒரு போட் ஹவுஸ் எடுத்து போகிறாங்க, நீயும் பின்னாடியே போகிற, நம்மள உள்ளே விட்டுருவாங்க. டே அந்த போட் இல்லை என்னடா, இன்னொரு போட் ஹவுஸ் எடுத்து நீ நின்று போகலாம் பின்னாடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ செலவுலாம் தேவையா? என்ன பண்ணுறது, பண்ணி தான் ஆகணும், வா போகலாம்.